இட்ஸ் Thursday மார்னிங். ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி உகாதி மக்களே. ஸோ இன்றைக்கி எப்பயும் போல் நம்ம டே ஏர்லியாக ஸ்டார்ட் ஆகலைங்க, கொஞ்சம் டிலேவாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? நேற்று நைட்டு நம்ம சென்னையில் செம்ம மழை இல்லையா கைஸ்? ஸோ நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது மழை சவுண்டை கேட்டுட்டு கொஞ்ச நேரம் பால்கனிக்கு வந்து அதை நல்லா என்ஜாய் பண்ணி ரசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் தூங்க போகிறதுக்குள்ளே செம்ம லேட் ஆகிடுச்சு. ஸோ காலையிலேருந்து டைமை பார்த்தா 7:30 கைஸ். இன்றைக்கி வந்து நம்ம எழுந்த உடனே கோலம்லாம் போட முடியாது, ஃபர்ஸ்ட் கிச்சனுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு நேராக கிச்சன் போயிட்டு எல்லாருக்குமே காஃபி போட்டுட்டு சைட் பை சைடு குக்கிங், அதாவது பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ஒர்க் எல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம குக்கிங் பண்ணுற அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம சைமன் அதோட வேலையை வந்து சூப்பராக செஞ்சுட்டு இருக்காரு. சைமன் என்ன யாருன்னு பார்க்குறீங்களா கை? சைமன் வந்து நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற எம்ஐ வேக்யூம் தான். இது ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் இறக்கிருக்கோம். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மெய்ட் ஸ்டாப் ஆகிட்டு ஒரு 1 month ஆயிடுச்சு. மெய்ட் இல்லாத இந்த டைமில் என்னோட பெரிய ஹெல்ப்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்ஐ வேக்யூம் தான். செம்ம யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் கைஸ். என்னோட குக்கிங் ஒர்க்லாம் முடிக்கிறதுக்குள்ள ஆல்மோஸ்ட் 9 ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு வந்து கோலத்துக்கு லீவ் விட்டுலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அம்மா வந்து எவ்ரிடே நீ கோலத்தை போட்டுருக்க, இன்னைக்கு உகாதி, இன்னைக்கு நீ போட மாட்டேன்னு சொன்னா எப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கவே இல்லை. கோலம் போட்டுட்டு அப்புறம் தான் டான்ஸ் கிளாஸ் கிளம்பணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு வழியாக கோலத்தெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அம்மாக்கும் சித்திக்கும் உகாதி விஷயம் சொல்லிட்டு டான்ஸ் கிளாஸ் கிளம்பியாச்சு. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி வித் சாம்பார் அண்ட் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், டொமேட்டோ பப்பு, அதுக்கப்புறம் போன்லெஸ் சிக்கன் கிரேவி, வெண்டைக்காய் பொரியல், ரசம் அண்ட் கர்ட், கூடவே ஆம்லேட்டும் போட்டுக்கிட்டோம். ஸோ டான்ஸ் கிளாஸ் போயிட்டு வந்த உடனே எப்பயும் போல் நம்ம அரவிந்த் கார் வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஜூஸ் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாரு. ஜூஸை என்ஜாய் பண்ணிட்டு போன்லெஸ் சிக்கன் கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டான்ஸ் கிளாஸ்க்கு டைம் ஆனதுனால என்னால் போன்லெஸ் சிக்கன் கிரேவி மாத்திரம் செய்ய முடியலைங்க. ஸோ வந்துட்டதுக்கு அப்புறம் தான் பண்ணேன். சிக்கன் கிரேவி செஞ்சு முடிச்ச உடனே எங்களுக்கு கொஞ்சம் வெளியே போகிற ஒர்க் இருந்தது. ஸோ அதான் இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். அண்ட் கைஸ், ஆஃப்டர் லாங் டைம் நான் இன்றைக்கி தான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் ஐ எம் கான்சென்ட்ரேட்டிங் மோர் ஆன் மை லாங் வீடியோஸ். எங்கே போனாலுமே நம்ம காஃபி மேனுக்கு வந்து காஃபி எப்படியாவது ஒரு வெளியில் கிடச்சிடும். ஸோ காஃபி என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் போன ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே என்னோட சன்னுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் என்னோட டே போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குட்டி ஒரு லைக் போடுங்க. இதோட நாளைக்கு இன்னொரு மினி விலாகோட உங்களை மீட் பண்ணுறேன். பை.